வணக்கம் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக பிரவீனா. சுகன்யா மனோகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வர்தா புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு. மத்திய குழு நாளை தமிழகம் வருகிறது. ஜனவரி 4 திமுக பொதுக்குழு கூடுகிறது. பொதுச் செயலர் அன்பழகன் அறிவிப்பு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்து. பலி எண்ணிக்கை 6ஆக அதிகரிப்பு. வெடி விபத்தில் இறந்தவர்களுக்கு இழப்பீடு, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை. டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். சுனாமி 12ஆம் ஆண்டு நினைவு நாள். கடலோர பகுதிகளில் கண்ணீர் அஞ்சலி. தமிழகத்தில் வர்தா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய 9 உறுப்பினர்களை கொண்ட மத்திய குழு நாளை சென்னைக்கு வரவுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான வர்தா புயல் கடந்த 12ஆம் தேதி அதிதீவிர புயலாக மாறி சென்னை மாநகர் புறநகர் பகுதிகளை தாக்கியது. புயல் காற்றின் வேகத்தால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் சாலைகள், கட்டிடங்கள் மற்றும் வாகனங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டது. புயல் சேத பகுதிகளை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையில் 9 பேர் கொண்ட மத்திய குழு நாளை சென்னை வருகிறது. இதில் வேளாண்மை, நிதி, சுகாதாரம், குடிநீர், மின்சாரம், சாலை மற்றும் நெடுஞ்சாலை, கிராமப்புற மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் இடம்பெற்றுள்ளனர். நாளை மறுநாள் முதல்வர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் மற்றும் வருவாய்த்துறை உயர் அலுவலர்களுடன் மத்திய குழுவினர் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அப்போது புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து புகைப்படங்கள் மற்றும் வீடியோ படக்காட்சிகள் மூலம் அலுவலர்கள் விளக்கம் அளிப்பார்கள். புயலால் ஏற்பட்ட பாதிப்பு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நிவாரணப் பணிகள் ஆகியவை குறித்து மத்திய குழுவினருக்கு அலுவலர்கள் எடுத்துரைப்பார்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு மத்திய குழு ஆய்வு நடத்த உள்ளது. பின்னர் இந்த குழு மத்திய அரசிடம் அறிக்கை அளிக்க உள்ளது. திமுக பொதுக்குழு ஜனவரி 4ஆம் தேதி நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலர் அன்பழகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அன்பழகன் வெளியிட்டுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலன் காரணமாக கடந்த 20ஆம் தேதி நடைபெற இருந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது உடல்நலன் தேறி கருணாநிதி இல்லம் திரும்பியதை அடுத்து திமுக பொதுக்குழு வரும் 4ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் அனுமதியுடன் சென்னை அறிவாலயத்தில் 4ஆம் தேதி காலை 9 மணிக்கு திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் பொதுக்குழு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு வரும்போது ஏற்கனவே அனுப்பப்பட்ட அழைப்பிதழினை பொதுக்குழு உறுப்பினர்கள் தவறாமல் கொண்டு வர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும், விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க போராடுவோம் எனவும் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலரை ஸ்டாலின் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் கு.க. செல்வம், சேகர்பாபு உள்ளிட்டோர் சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவரின் உதவியாளரை நீக்கியது செல்லாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் அவரையும் இன்னமும் நியமிக்காமல் இருப்பதாக தெரிவித்தார். எந்த ஒரு பதவியும் இல்லாத ஒருவருக்கு எந்த அடிப்படையில் பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது எனவும் கேள்வி எழுப்பியதாகவும் அவர் கூறினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. சாத்தூர் அருகே 7000 பண்ணை அடுத்த கங்கரன்கோட்டையில் தெய்வபாண்டி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை ஒன்றில் இன்று காலை சுமார் 12 மணி அளவில் வெடிவிபத்து ஏற்பட்டது. ஃபேன்சி ரக பட்டாசுகளுக்கு மருந்து செலுத்திய போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் அங்கு பணியில் இருந்த செல்வி, சுப்புதாய், சரஸ்வதி ஆகிய 3 பேர் உடல் சிதறி பலியாகினர். தகவலறிந்து வந்த தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினரும் அங்கிருந்த மக்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பட்டாசு ஆலைக்குள் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் இருந்த பெண்கள் உட்பட 10 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். செல்லும் வழியில் 2 பேர் பலியாகினர். சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவர்களில் சிகிச்சை பலனின்றி ஒருவரும் இறந்ததால் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. விபத்து நடைபெற்ற பட்டாசு ஆலையில் மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துக்குமரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராஜன் ஆகியோர் நேரில் வந்து விசாரணை நடத்தினர். வெடிவிபத்து குறித்து 7000 பண்ணை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர், இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீட்டையும் அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரின் அருகே சங்கரன்கோட்டையில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்ததுடன் 10க்கும் மேற்பட்டோர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தி மிகுந்த வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் சிறிய பெரிய பட்டாசு ஆலைகளில் அடிக்கடி ஏற்படும் விபத்துகளால் ஒன்றுமறியா தொழிலாளர்கள் உயிரிழப்பது வாடிக்கையாகிவிட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்துகளில் ஏறக்குறைய 400 பேர் வரை இறந்ததுடன் 1000க்கும் மேற்பட்டோர் தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆண்டுக்கு ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் பட்டாசு ஆலைகளின் உரிமங்கள் உரிய கால வரையறைக்குள் புதுப்பிக்கப்படுகின்றனவா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். சங்கரக்கோட்டையில் இன்று நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீட்டையும் அவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் இல்லமான போயஸ் தோட்டம் வேதா நிலையத்துக்கு வழங்கப்பட்டு வந்த காவல்துறை பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வாழ்ந்த இந்த இல்லத்துக்கு கடந்த 25 ஆண்டு காலமாக காவல்துறை பாதுகாப்பு அளித்து வருகிறது. ஜெயலலிதா உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அஞ்சப்பட்டதால் துணை ஆணையர் தலைமையில் 240 போலீசார் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வந்தனர். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் இந்த பாதுகாப்பு பணி தொடர்ந்த நிலையில் இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று போயஸ் தோட்ட இல்லத்தில் போலீஸ் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு பதிலாக தனியார் பாதுகாவலர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் பொதுமக்கள் வேதா நிலையத்துக்குள் செல்லும் அனுமதிக்கப்பட்டனர். ஆயிரம் கிலோ வெடிகுண்டுகளை சுமந்து சென்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி-5 ஏவுகணை பரிசோதனை ஒடிசாவில் இன்று வெற்றிகரமாக நடைபெற்றது. அக்னி-5 ஏவுகணையின் இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்ததை அடுத்து ஒடிசா மாநிலம் வீலர் தீவிலிருந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அக்னி-5 ஏவுகணை 5500 முதல் 5800 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. குறிப்பாக வடக்கு சீனா வரை சென்று தாக்கும் திறன் உள்ளது. அக்னி முதல் 3 ஏவுகணைகள் 700 கிலோமீட்டர் முதல் 2500 கிலோமீட்டர் தொலைவிலான எதிரி நிலைகளை தாக்கும் திறன் பெற்றவை. 3500 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கும் திறன் பெற்ற அக்னி 4 ஏவுகணைகள் மற்றும் 5800 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று எதிரி இலக்குகளை தகர்க்கும் திறன் கொண்ட அக்னி 5 ரக ஏவுகணைகள் சீனாவுக்கு எதிரான பாதுகாப்பு நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அக்னி 5 ஏவுகணை 17.5 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் விட்டமும் கொண்டது. இந்த ஏவுகணை 1000 கிலோ வெடிகுண்டுகளை சுமந்து 5000 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய திறன் பெற்றது. நாடு முழுவதும் புதிய பணத்தாள்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் குஜராத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பாடிய பாடகர்கள் மீது 1.5 கோடி ரூபாய் புதிய பணத்தாள்களை வீசிய சம்பவத்தால் சர்ச்சை எழுந்துள்ளது. குஜராத் மாநிலம் நவ்சாரி நகரில் இரவு நடைபெற்ற கலை நிகழ்ச்சி ஒன்றில் பஜனை பாடல்களை பாடகர்கள் பாடினர். இதை கேட்டு மகிழ்ந்த ரசிகர்கள் மற்றும் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் சிலர் பாடகர்கள் மீது 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் உள்ளிட்ட பணத்தாள்களை வீசினர். இதுபோன்று 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு பாடகர்கள் மீது பணத்தாள்களை மழையாக பொழிந்து தாங்களும் நடனமாடினர். கடந்த மாதம் 8ஆம் தேதி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து நாடு முழுவதும் புதிய பணத்தாள்கள் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தாள்களை பாடகர்கள் மீது வீசிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சுனாமி பேரலை தாக்கிய 12ஆம் ஆண்டு நினைவு நாள் தமிழக கடற்கரையோரங்களில் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுனாமியில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி காலை 6:29 மணிக்கு இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் 8.9 ரிக்டர் அளவுகோலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் சுனாமியாக உருவெடுத்து ஆயிரக்கணக்கானோரை பலி வாங்கியது. இந்தியாவில் சுனாமி சீற்றத்தால் அதிகம் பாதிப்புக்கு உள்ளான தமிழகத்தில் 6000க்கும் அதிகமானோர் பலியானார்கள். ஆழிப்பேரலை மனித உயிர்களை மட்டுமின்றி 733 கோடி ரூபாய் மதிப்பில் உடைமைகளையும் சேதப்படுத்தியது. இந்த கோர சம்பவத்தின் 12ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று தமிழக கடற்கரையோரங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பலியானவர்களின் நினைவாக கடற்கரையோரங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது.
சுனாமி 12ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சென்னை மெரினாவில் ஏராளமானோர் பூக்கள் மற்றும் பால் குடங்களுடன் பேரணியாக சென்றனர். சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மணல் நினைவு சின்னத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் இறைப்பாடல்களை பாடியும் ஆழிப்பேரலையால் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தாங்கள் கொண்டு வந்த பூக்களை கடலில் கொட்டி உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி ஏற்படுத்திய தாக்கம் தங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத வடுவாக அமைந்துள்ளதாகவும் சொந்தங்களை இழந்து 12 ஆண்டுகளாக தவித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இனிமேலும் இதுபோன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படக்கூடாது என இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் அவர்கள் கூறினர். இதேபோல் நாகப்பட்டினத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சுனாமி நினைவு பூங்காவிற்கு பேரணியாக வந்த அமைச்சர் OS மணியன், ஆட்சியர் பழனிசாமி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு நாளையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். 1000க்கும் அதிகமானோர் அடக்கம் செய்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூண் அருகே திரளானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தரங்கம்பாடி, திருமுல்லைவாசல், பூம்புகார், பழைய ஆறு உள்ளிட்ட கிராமங்களிலும் நடைபெற்ற ஏராளமானோர் நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இலங்கை அகதிகள் சொந்த நாட்டுக்கு செல்வதுதான் நல்லது. பொன் ராதாகிருஷ்ணன் யோசனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை அகதிகள் தங்களது சொந்த நாட்டிற்கு செல்வதுதான் அவர்களின் வருங்காலத்துக்கும் இலங்கை தமிழ் சமுதாயத்திற்கும் நல்லதென மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் புழலில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வர்தா புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், புயலால் அகதிகள் முகாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என அகதிகள் தம்மை கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தார். அகதிகள் தங்களது சொந்த நாட்டிற்கு செல்ல கோரிக்கை மனு அளித்ததால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். பர்மா அகதிகளுக்கு வழங்கியது போல இலங்கை அகதிகளுக்கும் உரிய நிவாரணங்கள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். பின்னர் புழல் ஏரியில் உள்ள மதகுகளை பற்றி ஆய்வு செய்தார். வர்தா புயலின் காணாமல் போன 10 மீனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சுனாமி பேரலையில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. சென்னை ராயபுரத்தில் தொடங்கிய மௌன ஊர்வலத்தில் பங்கேற்ற அமைச்சர் ஜெயக்குமார் உயிர்நீத்த மீனவர்களுக்கு கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இலங்கை சிறைப்பிடித்துள்ள 51 மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக வரும் 2ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலிலிருந்து காளையை நீக்க வேண்டும் என கூறினார். ஜல்லிக்கட்டு நடைபெற மத்திய அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ கேட்டுக் கொண்டார். ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி திமுக சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்கும் என குறிப்பிட்டார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளாமல் மத்திய அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சுனாமி 12ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் சுனாமியால் பலியானவர்களுக்கு பாரதிய ஜனதா சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மெரினா கடற்கரையில் சுனாமி பாதிப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் படகுகளை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தார்.
ஏழை மக்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறும் என கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டு 92 ஆண்டு தொடக்க விழாவும் கட்சியின் மூத்த தலைவரான ஆர் நல்லகண்ணுவின் 92வது பிறந்தநாள் விழாவும் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்த தா பாண்டியன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற பெருமையை கொண்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என குறிப்பிட்டார். சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து திமுக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தொழிலாளர்கள் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்தியாவில் சேலம் உருக்காலை உள்பட 20க்கும் அதிகமான பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கி வருகின்றன. இந்த சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவை கைவிட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. சேலம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தின் அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலரும் திமுக எம்எல்ஏவுமான ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக தொண்டர்களும் இரும்பாலை தொழிலாளர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது விவசாயி ஒருவர் மயங்கி விழுந்து பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், சம்பா பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் முத்துப்பேட்டை ஒன்றியம் கோவிலூரை சேர்ந்த மகாலிங்கம் என்ற விவசாயி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மயங்கி கீழே விழுந்தார். விவசாயி மகாலிங்கத்தை சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மகாலிங்கத்தை பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ஈரோடு கனிராவுத்தர் குளத்தின் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என கூறி குளம் மீட்பு இயக்கம் சார்பில் காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கியுள்ளது. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியின் நீர் ஆதாரமாக விளங்கிய கனிராவுத்தர் குளம் தனியார் ஆக்கிரமிப்புகளால் குறுகி போனது. இந்த குளத்தை சீரமைக்க தமிழக அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள போதிலும் ஈரோடு மாநகராட்சி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து கனிராவுத்தர் குளம் மீட்பு இயக்கம் சார்பில் காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கியுள்ளது. கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே ரயில்வே கேட் பகுதியில் கட்டப்பட்ட தடுப்பு சுவற்றை உடைத்த மக்கள் மீண்டும் பாதை ஏற்படுத்தியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அகஸ்தீஸ்வரத்தை அடுத்த இடையன்குடி பகுதியில் உள்ள ரயில்வே கேட் பாதையை இடையன்குடி, சந்தையடி, ஈதன்விளை உள்ளிட்ட 15க்கும் அதிகமான கிராம மக்கள் பயன்படுத்தி வந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அந்த பாதையை அடைக்க ரயில்வே நிர்வாகம் முயன்ற நிலையில் மக்கள் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவில் அந்த பாதை திடீரென அடைக்கப்பட்டதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த அதிமுக எம்பி விஜயகுமாரிடம் மக்கள் முறையிட்டனர். அவர் முன்னிலையில் தடுப்பு சுவற்றை உடைத்த மக்கள் பாதையை திறந்துவிட்டனர். இதன் காரணமாக பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதால் அதிக எண்ணிக்கையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் தனியார் வங்கி அருகே உள்ள சாக்கடையில் 1000 ரூபாய் தாள்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு போடப்பட்டிருந்ததை கண்ட மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் புதிய ரூபாய் தாள்களை பெறுவதற்காக வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் தனியார் வங்கி அருகே உள்ள சாக்கடையில் 1000 ரூபாய் தாள்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு போடப்பட்டிருந்தன. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் பலரும் வேதனையுடன் சென்றனர். கடந்த 18ஆம் தேதி இதே பகுதியில் சாலையோரம் மற்றும் குப்பை தொட்டியில் 1000 ரூபாய் தாள்கள் கிழித்து வீசப்பட்டிருந்தது. கரூர் மாவட்டத்தில் சேவல் சண்டை போட்டியை மீண்டும் நடத்த அனுமதி கோரி சேவலுடன் வந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான சேவல் சண்டை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள பூலாம் வலசு கிராமத்தில் 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த சேவல் சண்டை போட்டியில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் திரளானோர் ஆர்வத்துடன் கலந்து கொள்வார்கள். இந்நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு கோவிலூரில் நடைபெற்ற சேவல் சண்டையின் போது அதன் கால்களில் கட்டப்பட்ட
வைக்கப்பட்டிருந்த கத்தி தாக்கியதில் இருவர் பலியானதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் சேவல் சண்டை போட்டியை நடத்த தடை விதித்தது. சேவல் சண்டை போட்டியை மீண்டும் நடத்த அனுமதி கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் சேவல் கட்டு ஆர்வலர்கள் சேவலுடன் வந்து மனு ஒன்றை அளித்தனர். அரியலூர் மாவட்டம் காரைக்குறிச்சி மணல் குவாரியில் மணல் அள்ள மின்னணு பரிமாற்றம் மூலம் பணம் பெற்றுக் கொள்ளாததை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குறிச்சி கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து எடுக்கப்படும் மணல் 2ஆம் நிலை மணல் குவாரிகளின் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. மணல் குவாரிகளில் லாரி உரிமையாளர்கள் மின்னணு பரிமாற்றத்தின் மூலம் பணத்தை செலுத்துவதாக கூறி வருகின்றனர். இதற்கு மணல் குவாரியில் உள்ள அலுவலர்கள் பணமாக மட்டுமே பெற்றுக் கொள்ளப்படும் என கூறினர். இதனையடுத்து மின்னணு பண பரிமாற்றத்தை நடைமுறைப்படுத்த கோரி லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து லாரி உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் சரவணவேல் ராஜை சந்தித்து மனு ஒன்றையும் அளித்தனர். ராமநாதபுரத்தை அடுத்த ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜையையொட்டி நடைபெற்ற பேட்டை துள்ளல் ஆராட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ரகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜை விழா கடந்த 16ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அந்த ஆலயத்தில் மண்டல பூஜை இன்று அதிகாலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. பின்னர் ஆலயத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் உடல் முழுவதும் வண்ண பவுடர்களை பூசிக்கொண்டு செண்டை மேளங்கள் முழங்க பேட்டை துள்ளல் நடைபெற்றது. இதனையடுத்து ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் பால், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு ஆராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டனர். பிலிப்பைன்ஸை தாக்கிய நாக்டன் புயல், மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிலிப்பைன்ஸில் உள்ள கான்டன் டுவானாஸ் மாகாணத்தை தாக்கிய நாக்டன் புயலால் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோர் 14 புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸில் உள்ள ஆல்பே, கேமரினஸ் நார்டி, லாகுவானா கேவிட்டி உள்ளிட்ட இடங்களில் மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய நாக்டன் புயலால் கடலில் 2 மீட்டர் தூரத்திற்கு அலைகள் எழுந்தன. கடற்கரையை ஒட்டிய நகரப்பகுதிக்குள் தண்ணீர் புகுந்ததால் அங்கு வீடுகளை இழந்து தவிக்கும் 4000க்கும் மேற்பட்டோர் 14 புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புயல் காரணமாக பலத்த காற்று வீசியதால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாக்டன் புயல் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவையும் தாக்கும் என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதால் அந்நாட்டு பேரிடர் மீட்புக் குழுவினர் முனைப்புடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியில் தபால் தந்தி அணி கோப்பையை வென்றது. ராஜபாளையம் அருகே கிருஷ்ணாபுரத்தில் சிவந்தி ஆதித்தனாரின் 81வது பிறந்தநாளை முன்னிட்டு தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த காவல்துறை, தபால் தந்தித்துறை, கேரள ராணுவ அணி, கர்நாடக ராணுவ அணி உள்ளிட்ட 13 அணிகளைச் சேர்ந்த 168 வீரர்கள் கலந்து கொண்டனர். முதல் போட்டியில் தமிழக காவல்துறை அணியும் தபால் தந்தி அணியும் மோதின. இதில் 10 புள்ளிகள் வித்தியாசத்தில் தபால் தந்தி அணி வெற்றி பெற்றது. பின்னர் நடைபெற்ற போட்டியில் ஹைடெக் சென்னை அணி சென்னை நண்பர்கள் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. அரையிறுதிப் போட்டியில் தபால் தந்தி அணியினர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. பின்னர் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஹைடெக் சென்னை அணியை தபால் தந்தி அணி வென்று கோப்பையை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு சிவந்தி ஆதித்தனார் சுழற்கோப்பையும் ரூபாய் 50,000 ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டன. நாகர்கோவிலில் இன்று தொடங்கிய தேசிய அளவிலான பளுதூக்கும் போட்டிகளில் 28 மாநிலங்களைச் சேர்ந்த 350க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று தொடங்கிய போட்டிகள் 5 நாட்கள் நடைபெறவுள்ளன. ஒலிம்பிக் மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வீரர் வீராங்கனைகளும் அர்ஜுனா விருது வென்றவர்களும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர். ஆண்களுக்கு 8 பிரிவுகளிலும் பெண்களுக்கு 7 பிரிவுகளிலும் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. காமன்வெல்த் போட்டிகளுக்கான வீரர் வீராங்கனை தேர்வு இந்த போட்டிகளை அடிப்படையாக வைத்து நடைபெறும் நிலையில் மொத்தம் 159 பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்தா புயல் பாதிப்பு குறித்து ஆய்வு. மத்திய குழு நாளை தமிழகம் வருகிறது.
ஜனவரி 4 திமுக பொதுக்குழு கூடுகிறது. பொதுச் செயலர் அன்பழகன் அறிவிப்பு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்து, பலி எண்ணிக்கை 6ஆக அதிகரிப்பு. வெடி விபத்தில் இறந்தவர்களுக்கு இழப்பீடு, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். சுனாமி 12ஆம் ஆண்டு நினைவு நாள், கடலோர பகுதிகளில் கண்ணீர் அஞ்சலி. இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.